நான் யாரும் யோசிக்கல இல்ல கிடையாது. ஒரு விஷயம் உங்க சுத்தி இருக்கிற அளவுக்கு கச்சா போகும் ஜாக்கிரதை. பாட்டிய ஒரு வழியா முத்து கூட்டு வந்த உடனேவும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் பாட்டி பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை மாடியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ போய் பாட்டி வந்து, என்ன அண்ணாமலை யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னை எல்லா விவரத்தையும் சொல்லி முத்து கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ, ஏன்டா இப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லவே இல்லை, நேற்று கூட ஃபோன் போட்டேன் ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் இப்போ தான் போனீங்க, எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணணுன்ட்டு விட்டுட்டேன் அப்படிங்கும். சரி நீ கீழே இறங்கி வா அப்படி சொல்லிட்டு அண்ணாமலையை கீழே இறங்கி கூட்டிட்டு வராங்க. கூட்டு வந்த உடனேவும் விஜயாவை பார்த்துட்டு, என்ன விஜயா உனக்கு என்ன ஒழுங்காக இருக்க முடியலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயா வந்து, நான் என்னத்தை பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இங்கே நடந்தது எல்லாமே முத்து சொன்னான், நான் என்ன தான் நினச்சிருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போவுமே உனக்கு மனோஜ் தான் முக்கியமா, மற்றவங்களெல்லாம் நீ பெக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இல்லைத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு மனோஜை 2 அடி அடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்த உடனேவும் மனோஜ் மாதம் 50,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அதை வாங்கி தர்றது விஜயாட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. விஜயா நீ கலெக்ட் பண்ணிவிட்டு முத்துவுக்கு மாதம் 50,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ரோகிணியும் மனோஜோ ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ விஜயா கூப்பிட்டு, எங்கே பாருமா உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி இவன் மூஞ்சில் விட்டுறி, இல்லைன்னா இதை வச்சே நம்மளை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பான், இவன் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், இதுவே எனக்கு பேர்வாதி டென்ஷனாக இருக்குது, நீ உங்கள் அப்பாட்ட கேட்டு காசை வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட மொத்தமாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி வந்து, ஆண்டி அதெல்லாம் எப்படி ஆண்டி எங்கள் அப்பாட்ட கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா வந்து, ஏன் பிஸ்னஸுக்காண்டி வாங்கினில்ல அது மாதிரி இதையும் சொல்லி வாங்கி கொடு, அப்போ தான் நம்ம கௌரவமாக இருக்க முடியும், இல்லைன்னா அந்த பையன்கிட்ட நம்ம வசவு வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து, சரிங்க ஆண்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மனோஜிட்ட போயிட்டு, மனோஜ் ஒன்னால தான்டா இதெல்லாம் இப்படி நடக்குது, ஏன்டா இப்படி இருந்தியோ வச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் வந்துட்டு, இல்லைம்மா எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது என்னாலையா, என்னடா சொல்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு, நீ ஏமா அவனை பெத்த முத்துவை பெற்றது தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ விஜயா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணியும் இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, அவனை பெற்றதை நான் சொல்லலடா, உன்னை ஏன் பெத்தன்னு இப்போ எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனேவா காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் நம்ம மீனா வந்து டீ காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போல் பாட்டி சொல்கிறாங்க, என்ன மீனா நீ இந்த வேலையெல்லாம் சரி இவங்களாம் எப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா வந்து, சீக்கிரமாக போய் நீ தோசையை ஊற்றி எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு அப்படி சொல்லி மீனாவை சொல்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு, இங்கே வா நில்லு மீனா, இங்கே நில்லு, விஜயா என்ன அவளை மட்டும் வேலை சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லைத்த அவள் தான் வழக்கம் போல் செய்வா அப்படிங்க, ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதா, மற்ற மருமகள்லாம் செய்ய மாட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா வந்து, இல்லைத்த செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு, இல்லை இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க மனைவிக்கு அவங்களே செஞ்சு அவங்க ஹஸ்பண்டு செஞ்சு கொடுக்கணும், அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு டிஃபன் எது கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா விஜயாவுக்கு அண்ணாமலை செஞ்சு கொடுக்காங்க, அண்ணாமலைக்கு விஜயா செஞ்சு கொடுக்குறாங்க. ஸ்ருதிக்கு வந்து நம்ம ரவி செய்கிறாங்க. ரவிக்கு ஸ்ருதி வந்து தோசை சுட தெரியாதனால ரவி சொல்லி தர்றாங்க. இது மாதிரி எல்லோரும் ஜோடி ஜோடிக்கும் அவங்கவுங்க பேரு தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்போல பாட்டி சொல்கிறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மனோஜ் ரோகிணிக்கு ஊட்டுறாங்க, மீனா வந்து முத்துக்கு ஊட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயா வந்து அண்ணாமலையே பார்க்குறாங்க, அண்ணாமலை ஊட்டுவாங்களா என்னன்ட்டு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்களாம் இளஞ்சோடியை அவங்க ஊட்டிக்கிடுவாங்க,
நீ அப்படி கிடையாது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயாவுக்கு மூஞ்சி மாறிடுது. இருந்தாலும் பரவாயில்லையே, பேசுனதே போதும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. பிறகு ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்த உடனேவும் வீடே கலகலன்னு இருக்குது, எல்லோரும் மாறிட்டாங்க, இது நல்லா ஜாலியாக இருக்குது, ஒரே ரொமான்டிக்காக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஆமாம்மா, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பாட்டி உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி ரொம்ப வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு அது என்ன கதையமா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு இதுவும் நல்லா இருக்குல்ல ரோஹிணி, இந்த மாதிரி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரோஹிணிக்கிட்ட கேட்காங்க. ஆமாம், இது என்னமோ நான் வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேவா நம்ம அண்ணாமலை வந்து சரி ஒரு வழியாக அண்ணாமலை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ ரோகிணி போய் நைஸாக கேட்குறாங்க, ஆண்டி அங்கிள் உங்கள் கூட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா வந்துட்டு என்னம்மா இப்படி கேட்டுட்ட, எனக்கு வருத்தம்னு சொல்ல முடியாது, ஆனால் பயங்கரமாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக அவர் பேசுவார் வைப்பார், ஆனால் பேசாமலாம் இருக்க மாட்டார், இந்த தடவை தான் பேசாமல் இருந்திருக்காரு, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுமா, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ ரோகிணி வந்து இல்லை ஆண்டி, அது உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு, அப்படின்னா நீங்கள் போய் பேசியிருக்கலாம்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா இல்லைம்மா, அவர் தான் பேச மாட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கணும், அவர் ஒரு இது சொன்னார்னா அதை நம்ம மதிக்க கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட விஜயா சொல்கிறாங்க.